ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதி சுமக்கிற கழுதை. அந்த கழுதை மேலே சாமான்கள் ஏற்றிக்கிட்டு அந்த சாமான்களை அது ஏற்றிக்கிட்டு போகிறது தான் அதோடைய வேலை. ஆனால் அந்த கழுதை இருக்கு பாருங்க, வேலை செஞ்சது ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட. இந்த நாட்டு மருத்துவர் என்ன பண்ணுவார், அந்த கழுதையை கூட்டிகிட்டு காட்டுக்கு போவார். மூலிகைகளெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து முதுகு மேலே ஏற்றுவார். அப்புறம் அந்த மூலிகைகளை அரைச்சி அதை மருந்துகளாகவும் மாற்றி அந்த மருந்துகளையும் கொண்டு போய் அவருடைய பேஷண்ட்ஸுக்கு, நோயாளிகளுக்கு அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த வேலை தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார். இந்த கழுதை அவருக்கு இதில் தான் உதவி பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் தினமும் இந்த கழுதை புலம்புன்னு புலம்பும். காட்டில் அந்த நாத்தம் தாங்க முடியல, எனக்கு அந்த மருந்து வாசனை ஒத்துக்கவே இல்லை, என்னென்னமோ மருந்துப்பா, பாவம் இந்த ஜனங்க அதை எப்படி தான் முழுங்குறாங்களோ தெரியலையே, ஐயோ எனக்கு அந்த நாத்தமே தாங்கலை, எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு உடம்பை வலிக்குது, எனக்கு தலையை வலிக்குதுன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டு, புலம்பல். சரி, கடவுள் பார்த்தார், ஏன் நீ இவ்வளோ புலம்புற, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு இந்த நாட்டு மருத்துவர்கிட்ட என்னால் வேலை பார்க்க முடியாது, எனக்கு வேற ஒரு நல்ல முதலாளிகிட்ட என்னை அமுச்சு வைங்க. சரி, ஓகே. அடுத்து டைல்ஸ் எல்லாம் செய்கிறவர்கிட்ட அந்த கழுதை வேலைக்கு போச்சு. டைல்ஸ் செய்கிறவர் சுண்ணாம்பெல்லாம் கலந்து அவர் டைல்ஸ் எல்லாம் செஞ்சு இந்த கழுதையோட முதுகு மேலே டைல்ஸை ஏற்றி அதை கொண்டு போய் விற்கிறாரு. டைல்ஸ் ஒரு டைல் என்ன கணம், டைல்ஸை அது முதுகில் ஏற்றிட்டு போக முடியுமா? முதுகு வலி தாங்க முடியல, இதுக்கு ரொம்ப வலி, பாரம் தாங்க முடியல, அச்சோ எனக்கு இதுவும் முடியலையே, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, சுத்தமாக முடியல, என் முதுகே ரெண்டாக உடஞ்சிரும் போல இருக்குது, கை காலெல்லாம் விட்டு போகுது, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு இது ஒத்தே வரலன்னு அங்கேயும் புலம்பலான புலம்பல். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இல்லை, அந்த புலம்பல் ரொம்ப அதிகமாக போச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஐயோ இறைவா என்னால் இது முடியவே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு திரும்ப வேலையை மாற்றி கொடுங்க, முதலாளியை மாற்றி கொடுங்க, என்னால் முடியவே இல்லைன்னு கழுதை கெஞ்சுன்னு கெஞ்சுது. சரின்னு இப்போ கழுதையை கொண்டு போய் வேற ஒரு முதலாளிக்கிட்ட சேர்த்தாச்சு, கடவுள் சேர்த்தாச்சு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களுடைய தோலை எல்லாம் பதப்படுத்துகிற அவருடைய வேலை, டேனர், லெதர் டேனர். மிருகங்களுடைய தோல்களை எல்லாம் பதப்படுத்தி அதை இப்போ கைப்பர்ஸு, செருப்பு இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, அதுக்கு லெதர் இண்டஸ்ட்ரியில் வேலை, டேனிங். யார் தோலெல்லாம் பதப்படுத்துகிறாரோ அவர்கிட்ட இது வேலைக்கு போயிடுச்சு இந்த கழுதை. ஸோ அந்த பதப்படுத்தப்பட்ட தோல், பதப்படுத்துறதுக்கான தோல், இது எல்லாத்தையும் அந்த கழுதையோட முதுகு மேலே ஏற்றுறாங்க. இப்போது கழுதையால் சாப்பிடவே முடியல. ஏன்? நாத்தம். அந்த பக்கம் போயிருக்கீங்களா? அந்த லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி பக்கம் இருக்கிற பகுதிக்கு போனீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்துலேயே நமக்கு அந்த நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நாற்றமாக இருக்கும் அது. இந்த கழுதைக்கு முடியவே இல்லை, பயங்கர நாத்தம், சாப்பிட முடியல என்னால், அந்த நாத்தம் என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரமும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என் முதுகில் அதை ஏற்றி ஏற்றி என் உடம்பே நாறுது, எனக்கு முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தது. கடவுள் பார்த்தார், உன்னை எங்கே கொண்டு போய் விட்டாலும் உனக்கு திருப்தி இல்லை, நீ இப்படி தான் இருப்ப போல இருக்கு, இதுக்கு மேலே உன்னை நான் எங்கேயும் கொண்டு போய் ஆளெல்லாம் மாற்றி விட முடியாது, இதுதான் உனக்கு, போ அப்படின்னு விட்டுட்டார். இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மள நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கோம். என்ன நினச்சிக்கிறோம், இந்த வேலையை விட வேற ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா, வேற ஒரு நல்ல முதலாளி கிடச்சாருன்னா நான் அப்படி வேலை பார்ப்பேன், நான் அப்படி இருப்பேன், நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு இருக்கிற விஷயத்த எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும், எப்படி அதில் நாம் ஷைன் பண்ணணுங்கிறத பற்றி யோசிக்காமல், திருப்தி இல்லாமல், இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கி, அந்த ஒரு விஷயம் வந்தால் நான் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு யோசித்து கடைசியில் அந்த விஷயமும் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நாம் திருப்தி இல்லாமல், அதுலேயும் ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு, அதுலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி என்னால் முடியலப்பா அப்படின்னு இப்படியே தான் நம்ம போயிட்டுருப்போமே தவிர,
நமக்கு திருப்தி அப்படிங்கிறதோ இல்லை இருக்கிற சூழ்நிலையை நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு மாற்றி அதில் நம்மளுடைய திறமையை கொண்டு வந்து கடும் உழைப்பை போட்டு இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டு எப்படி நாம் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த கழுத கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.